எல்லோருக்கும் வணக்கம். 2020 கொரோனாக்கு அப்புறமா அடுத்ததாக என்ன பிரச்சனை நம்மளை ஆட்கொள்ள போகுது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் புதுசாக என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதே மக்களுக்கு தினசரி வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கூட ஆயிடுச்சு. சைனாவில் நடந்துட்டு இருக்கிற மின்சார தட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்தியாவில் கூட கோல் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகள் செய்திகள் வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தற்சார்பு பக்கம் திருப்பணுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நம்ம மனசில் வருது. இந்த நேரத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி மின்சாரமே இல்லாமல் ஒரு தரிசு நிலத்தை சோலைவனமாக மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் திரு ஆழ்வார் நாராயணன் அவர்கள் எப்படி எந்த ஒரு மின் மோட்டாரும் இல்லாமல் சோலார் கூட இல்லாமல் வெறுமனே ஒரு காற்றாடியை வச்சு ஒரு நிலத்தை பசுமை சோலையாக மாற்றிருந்தார். அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனே ஒரு காத்தாடி மட்டும் வச்சுருந்தாரு. இந்த காத்தாடியிலேருந்து கீழே இருக்கிற போர்வெல்ல ஒரு பிஸ்டன் கனெக்ட் ஆகிருக்குது. அந்த காத்தாடி சுற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்டன் மேலேயும் கீழேயும் போகும்போது அந்த தண்ணியை இறச்சி மேலே கொண்டு வரும். அதுக்கப்புறமா அந்த டேங்கில் ஃபில் ஆகும். அந்த டேங்கில் இருந்து சொட்டு நீர் பாசனம் வழியாக அந்த மரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமாக மின்சாரமே இல்லாமல் இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காத்தாடியை நாமளும் நம்மளுடைய விவசாயத்திற்கோ இல்லை நம்மளுடைய வீட்டு தேவைக்கோ யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். அந்த காஸ்ட்டை நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. இப்போ அவர் முதல்ல யூஸ் பண்ண காத்தாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டலாக இருக்கிறது, அதாவது கிடைமட்டமானது. அதாவது எப்படின்னா, காற்றாடி பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றும், நம்மளை பார்த்து சுற்றும். அதில் ஒரு பல்சக்கரம் இருக்கும், கீழே ஒரு பல்சக்கரம் இருக்கும், ஒரு சங்கிலி அது மூலமாக கனெக்ட் ஆகி அந்த பிஸ்டனை இயக்கும். ஆனால் இப்போ அவர் உருவாக்கி இருக்கிற இந்த காத்தாடிக்கு பேர் என்ன அப்படின்னா, செங்குத்து அச்சு காத்தாடி, அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ் விண்ட் பம்ப். இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி செயல்படாமல் இப்படி செயல்படுது. அதை அவரே விளக்கமாக சொல்லுவார், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி செயல்படுறதுனால காற்று அடிக்கிற திசைக்கு ஏற்ற மாதிரி நாம் அந்த காற்றாடியை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் இது பறவைகளுக்கோ இல்லை சின்ன சின்ன உயிரினங்களுக்கோ எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்துறது இல்லை. ஈவன் ஒரு சின்ன தென்றல் காற்று வந்தால் கூட அது சொல்லல ஆரம்பிக்கும், நமக்கு ஒரு சிறிய அளவில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த காற்றாடியை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட இன்னும் தெளிவாக விளக்கமாக நான் கேட்கறதுக்காக கொஞ்சம் கேள்விகளை நான் எழுப்பியிருந்தேன். அதாவது நேரலையில் தான் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். நேரமின்மையால் என்னாலையும் அவரை சரியான நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியல. அவருக்கும் வேலைப்பளு காரணமாக அதை அந்த நேரலையே செய்ய முடியல. கண்டிப்பாக இன்னொரு தடவை செய்யணும் அப்படின்னு தான் இருக்கும். அப்படி நேரலை பண்ண முடியாதனால கொஞ்சம் கேள்விகளை ஒரு மின்னஞ்சல் மூலமாக அவருக்கு அனுப்பியிருந்தேன். அந்த கேள்விகளுக்கான பதிலை ஒரு காணொலி மூலமாக அவர் கொடுத்துருந்தாரு. அந்த கேள்விகளையும் அதுக்கு அவர் கொடுத்த பதில்களையும் நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். செங்குத்து அச்சு காற்றாடினா என்ன? இப்போ சாதாரணமாக நீங்கள் காத்தாடி பார்த்துருக்கலாம். அது அந்த முகம் காற்றை பார்த்து இருக்கணும் இல்லையா? இப்போ இதுதான் காத்தாடின்னு வச்சுட்டாக்கா, இந்த காற்று எந்த திசையில் சுற்றுதோ அந்த திசையை பார்த்து அந்த முகம் இருக்கணும். அந்த காற்று சில சமயத்தில் தெற்கேந்து அடிக்கலாம், மேற்கேந்து அடிக்கலாம், அப்படி சுற்றிகிட்டே இருக்கும். சுழலும் போது அது திசைக்கு மாறணும். இப்போ டவர் மேலே ரொம்ப உச்சியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே திசை மாறிக்கிட்டே இருக்கணும். அப்படி மாறும்போது என்ன ஆகுனாக்கா, நிறைய கோளாறுகள் வரும். அந்த கோளாறை டவர் மேலே ஏறி சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப கஷ்டம். இப்போ இதெல்லாம் யோசித்து நான் வடிவமைச்சிருக்கிறது என்னென்னா, இந்த செங்குத்து அச்சு காற்றாடி. இந்த செங்குத்து அச்சு காற்றாடி இந்த மாதிரி சுற்றும், செங்குத்தாக சுற்றும். இது காற்று எந்த திசையிலேருந்து வந்தாலும் அது இந்த காற்றாடி சுற்றும். அதோடைய அச்சு மேலேருந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த அச்சு கீழே சூழல்னால கீழேயே நம்ம மெக்கானிசம்லாம் கீழே வச்சுக்கலாம். மெயின்டெனன்ஸு எல்லாமே கீழேயே பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய செங்குத்து அச்சு காற்றுடைய தத்துவம். செங்குத்து அச்சு காற்றாடிக்கான தேவை என்ன? இப்போ சாதாரணமாக காற்றாடி அமைக்கணும்னா பல லட்சம் ரூபா ஆகும். பெரிய காற்றாடிகள்லாம் பல லட்சம் ரூபா ஆகும். சின்ன காற்றாடிகள் அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வேண்டிய அளவில் ஒரு காற்றாடியை பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காற்றாடியை உருவாக்குறதுங்கிறது நிறைய செலவாகும். இப்போ நான் அமைச்சிருக்கிற செங்குத்து அச்சு காற்றாடி மலிவு விலையில் தரமான பொருட்களை கொண்டு உருவாக்கினது. இதை வச்சு நீர்நிலைகளில் ஆறு, குளம், கொட்டை, இல்லை ஏரி, இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற போரிங், அதுலேருந்து தண்ணியை கீழே மேலே சேர்ந்துடலாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற போரிங்கில் ஏற்கனவே குழாய் இருக்கும், அதில் லேசாக கேப் இருக்கும். 6 இன்ச்சு போரிங்கில் லேசாக கேப் இருக்கும். அந்த கேப்பில் ரப்பர் டியூபை உள்ளே விட்டு இந்த காற்றாடிக்கு தேவையான தண்ணீரை உறிஞ்சலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணீரை சேர்ந்துறதுக்கு மின் மோட்டாருக்கு பதிலாக இந்த காற்றாடியை உபயோகிக்கலாம். யாருக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்குனாக்கா, இப்போது சாதாரணமாக சிறு குறு விவசாயிகள் பாசனத்துக்கு உபயோகிக்கலாம். அதே மாதிரி கோழிப்பண்ணை, இது மாதிரி மிருகங்கள்
வச்சுருக்கிறவங்க, மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்க தண்ணி இறைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதே மாதிரி ரிசார்ட்டில் தண்ணி இறைக்கலாம். இல்லைன்னா காட்டுக்குள்ளே மிருகங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு தேவையான குளங்கள், குட்டைகள் வெட்டியிருப்பாங்க. அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நீரோடையிலேருந்து ஏற்றலாம். அதே மாதிரி கிராமப்புறத்தில் வந்து குடிநீர் வடிகால் வாரியத்துலேருந்து மேல்நிலை தொட்டி அமைச்சு அடிபம்பு போட்டிருப்பாங்க. அந்த அடிபம்புக்கு பதிலாக இந்த காற்றாடியை வந்து நம்ம உபயோகிக்கலாம். செங்குத்து அச்சு காற்றாடி எவ்வாறு செயல்படுகிறது? இப்போ வந்து காற்றாடி வந்து 3 பகுதியாக பிரிக்கலாம். மேலே வந்து சுழலக்கூடிய பகுதி, ரெக்கைகள் இருக்கும். மொத்தம் 9 ரெக்கைகள். 9 ரெக்கைகள் ஒரு 40 டிகிரி கோணத்தில் அமைஞ்சிருக்கும், 3 அடுக்கில். அது சுழலும் போது காற்று வந்து அடிக்கும்போது அது சுழலும். லேசான சென்ட்ரல் காற்று அடித்தா கூட அது சுழலும். அப்போ அதுலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மைய அச்சு, அந்த அச்சு வந்து செங்குத்தாக கீழே வரைக்கும் வரும். கீழே வந்து அந்த அச்சு வந்து வட்டமாக சுற்றக்கூடிய அந்த விசையை வந்து நேர்கோட்டில் சுற்றுற மாதிரி சில மெக்கானிசம் இருக்குது. அதுலேருந்து பம்பை வந்து இயக்கும். பம்பு வந்து அதையும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஏர் பம்பு, அதை வந்து ஏரை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அதை எலாங்கேட் பண்ணும். அப்போ அதன் மூலமாக வந்து தண்ணீர் வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது தண்ணியை வெளியில் தள்ளும், உள்ளே இழுக்கும்போது லோ ப்ரெஷர் கிரியேட் தண்ணியை வந்து கீழேருந்து மேலே சேரும். ஸோ ஒரு சுற்றில் வந்து உங்களுக்கு ஒரு தண்ணியை வந்து உள்ளே எடுக்கிறதும் வெளியில் தள்ளுறதும் நடக்கும். ஸோ ஒவ்வொரு சுற்றுலையும் கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு வெளியில் வரும். இதுதான் வந்து செங்குத்து அச்சு காற்றாடி பண்ணியிருக்கேன். இதில் கியர் எதுவும் யூஸ் பண்ணல. பக்கத்தில் ஹார்ட்வேர் ஷாப்பில் என்னெல்லாம் மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சு எளிமையான விதத்தில் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த ரிப்பேர் நடந்தாலும் அதை வந்து உடனே நம்ம சரி பண்ணிக்கலாம். ரிப்பேர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா 2 பால் பேரிங் தான் இருக்குது. அதில் வேறு பெருசாக மெக்கானிக்கல் டிவைஸுங்கிறது எதுவும் கிடையாது. ரெக்கைகள் வந்து காற்று, மழை, வெயில் எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எவ்வளோ புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் அதை வந்து இந்த செங்குத்து அச்சு காற்றாடி தாங்கும். அதே மாதிரி 24 மணி நேரமும் காற்று எப்பெல்லாம் அடிக்குதோ அப்போல்லாம் வந்து இது வந்து இயங்கும். அதனால சோலார் மாதிரி இந்த டயத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் தான் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. 2வது பாதுகாப்பு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது வந்து இரும்பு சாமான் தான். அதை வந்து நல்ல கான்கிரீட் போட்டு நட்டு போட்டு நல்லா முடிக்கிறதுனால திருட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ஒரு கடினமான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு போகிறதும் ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் இந்த காற்றடி மொத்தத்தையும் ஒரு 5 அடிக்கு 3 அடி பேக்கில் வந்து பேக் பண்ணி அப்படியே நம்ம ரொம்ப தொலைதூரத்துக்கு நம்ம அனுப்பிடலாம். காற்றடி வந்து எளிதில் வந்து பிரித்து மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வடிவமைச்சிருக்கு. நீங்கள் செங்குத்து அச்சு காற்றடியை உருவாக்கியது எப்படி? அது ஒரு பெரிய நீண்ட கதை. ஒரு 5 வருஷமாகவே இதை பற்றி ரொம்ப யோசித்து ஒவ்வொரு பொருளையும் நாமளே கையால் உருவாக்கணும் அப்படின்னு. ஏன்னா பட்டறையில் போனால் அவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அது புரியாது. 2வது காஸ்ட்டும் ஜாஸ்தியாகும். 3வது நமக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஐடியாவை மாற்றிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களால பண்ண முடியாது. அதனால் வெல்டிங்லேருந்து, டிங்கரிங்லேருந்து, ட்ரில்லிங்லேருந்து, கட்டிங்லேருந்து எல்லாமே சிறுக அந்த மிஷின்லாம் வாங்கி கற்றுக்கிட்டு அதை நானே வந்து வீட்டுக்குள்ளேயே பட்டறை அமைச்சு அதை வந்து உருவாக்கினேன். கிட்டத்தட்ட 10-15 டிசைன் இது வரைக்கும் மாற்றி எது வந்து நல்லதோ, எது எளிதில் வந்து சுற்றக்கூடியதோ, எது அதிகமாக விசையோடு இருக்கக்கூடியதோ, அதே மாதிரி பார்க்குறவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆழத்துலேருந்து தண்ணி எடுக்கணும்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்கு. இருக்கிற எல்லா பொருளுமே பக்கத்தில் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் கிடைக்கக்கூடிய பொருள் தான். புதுசாக ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலோட அதை உருவாக்கியிருக்கு. இதனால் வந்து நான் இருக்கிறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இது வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியது இன்னொரு இடம். அதனால் ஒவ்வொரு வாட்டியும் கருவிகளை அங்கே கொண்டு போய் வச்சு டெஸ்ட் பண்ணி திருப்பி கொண்டு வரதுங்கிறது கிட்டத்தட்ட நிறைய நாள். அதே போல் லாக்டவுனில் கூட எதுவும் பண்ண முடியாமல் போச்சு. அப்படி பல்வேறு இன்னல்கள் தான். சம்டைம்ஸ் வீட்டுக்குள்ளேயே கூட வந்து கட்டிங் பண்ண வேண்டியிருக்கும், வெல்டிங் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமாக சத்தம் கேட்கும். நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அதிகமாக சத்தம் போட முடியாது. அப்படிங்கும்போது ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்காக வெயிட் பண்ணி அந்த சரியான நேரத்தில் தான் நம்ம வந்து அந்த வேலைகளை பண்ண முடியும். இப்படி பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை வந்து வடிவமைச்சிருக்கு. இந்த வடிவத்துலேயும் கடைசியில் கூட நிறைய மாறுதல்கள் பண்ணி கஸ்டமர் சொல்கிற மாதிரி அதை மாற்றி கொண்டு வந்திருக்கு. இப்போ உள்ள வடிவம் வந்து கிட்டத்தட்ட சைக்கிள் மாதிரி எந்த ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விதத்தில் தான் இதை அமைச்சிருக்கு. இப்போ இந்த செங்குத்து அச்சு காற்றாடியை வந்து எப்படி வாங்குறது, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மொத்த வடிவமே வந்து உங்களுக்கு வந்து 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் தான் வரும். அதை அப்படியே 5
5 அடிக்கு 1 அடி பேக்கேஜில் 2 பேக்கெட் அந்த மாதிரி பண்ணி இங்கேருந்து கொரியர் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதை வந்து நானே உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ண முடியாதுங்கிறதுனால லோக்கலில் ஒரு சின்ன கம்பெனியோட நான் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கேன். அவங்களோட ஒர்க் ஷாப்பில் வந்து அதை பண்ணி இங்கேருந்து அவங்களோட டீலர் நெட்வொர்க் மூலமாக அனுப்ப முடியும். நிறைய பேர் வந்து தோட்டம் வச்சுருக்கிறவங்க, இயற்கை வேளாண்மை பண்ணுறவங்க முக்கால்வாசி, அதே மாதிரி சூரிய ஒளி மின்சாரம் இல்லைன்னா காற்று, இது ரெண்டையும் மட்டும் உபயோகிப்பேன், எனக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வேண்டாம், இல்லைன்னா டீசல் அந்த மாதிரிலாம் உபயோக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னா ஒரு 20-25 பீஸ் வந்து பண்ணுறதுக்கு இங்கே வசதி கிடையாது, வீட்டில் வசதி கிடையாது. அதனால் பட்டறையில் பண்ணி அங்கேருந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி உத்தேசம். என்னோடய மின்னஞ்சல், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் தோட்டம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி வடிவமானது, அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பம்பு உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பம்போட விலை வந்து ஒரு 25,000 30,000 தான் இருக்கும். கம்பெனி கொடுத்தா கூட அவங்களும் லாபம் நோக்கத்தில் இதை பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு சேவை மனப்பான்மையில் தான் பண்ண போகிறாங்க. அப்படி தான் வந்து ஒப்பந்தம் போட்டுருக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டால் போதும். தோட்டத்தில் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு அதில் 4 ஆங்கர் போல்ட்டு அதை வந்து சொருகினா போதும். இப்போ வந்து சாதாரணமாக ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடும்போது ஸ்ட்ரீட் லைட் கம்பத்தை வந்து சொருகிறதுக்காக அவங்க வந்து ஒரு சின்ன மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து எங்கே நம்ம வேணுமோ அந்த பம்பை, அது நீர்நிலைக்கு நேர் மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை, சைடில் கூட இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அங்கே வந்து ஒரு கான்க்ரீட்டு ஸ்லாப் மாதிரி ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடி சதுரத்தில் போட்டு அதில் 4 ஆங்கர் போல்ட்டு 10 இன்ச்சு இதில் போட்டு வச்சா போகிறோம். மற்றபடி நான் அனுப்புகிற அந்த செங்குத்து அச்சு காற்றாடியை வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே நீங்களே உங்கள் கையாலேயே அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் அதை நிறுவி ஓட வச்சிடலாம். இது வந்து உறிஞ்சக்கூடிய வகையினது. அதாவது இந்த பம்பு வந்து சக்ஷன் பம்பு. அதனால் இது வந்து தண்ணிக்கு அடியில் தான் போகணும்னு அவசியம் இல்லை. தண்ணி நீர்நிலை எங்கே இருந்தாலும் சரி, பக்கவாட்டில் இருந்தாலும் சரி, ரப்பர் டியூப் போட்டு ஹோஸ் போட்டு அந்த தண்ணியை வந்து உறிஞ்சிடலாம். உறிஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து மேல்நிலை தொட்டியில் ஏற்றுறது தான் நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். ஏன்னா மேல்நிலை தொட்டிக்கு ஏற்றின அப்புறம் அங்கேருந்து புவியீர்ப்பு விசைனால நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தை தோட்டத்தில் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, மொத்தம் இயற்கை ஆற்றலை மட்டுமே உபயோகித்து தண்ணியை வந்து மேலே ஏற்றி அதை வந்து நீர் பாசனம் வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். கரண்ட்டு அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்து முடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய கேள்விகளுக்கான பதிலை அவர் கரெக்டாக கொடுத்துருந்தாரு. உங்களுக்கும் அந்த செங்குத்து அச்சு காத்தாடியின் தேவை இருக்கும் பட்சத்தில் அவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி மெத்தடாக தான் இருக்கும். இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.